பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் நமது ஆசிரியர் திரு அன்பு அவர்கள். வணக்கம். அதிமுக அரசியல் ஒரு மாறுபட்டு தமிழ்நாட்டில் பயணிச்சிருக்கு. குறிப்பாக பாஜக கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை மக்கள் பார்க்குறாங்க. அதே சமயம் பாஜக தரப்பு என்ன சொல்லுதுன்னா இது திமுகவோட ஏவல், திமுகவோட சூழ்ச்சி அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறது இதெல்லாம்? நம்ம இப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா செங்கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சிது. கிளியர் கட்டாக செங்கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சிது. அவர் தான் இந்த மாதிரியான பிரச்சனை கிளப்பினார். ப்ரெஸ் மீட் வச்சார். எடப்பாடி பழனிசாமி கெடு விதிச்சார். கெடு விதிச்சதுக்காக கட்சி ரீதியாக தண்டிக்கவும் பட்டார். அவருடைய அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்பட்டுச்சு, எக்ஸப்ட் அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிறது மட்டும். உடனே அவர் என்ன பண்ணார், மன நிம்மதிக்காக நான் டெல்லி போகிறேன்னு போனார். அமித்ஷா போய் சந்திச்சேன்னு சொன்னார். அவர் தான் எல்லாத்தையும் சொன்னார். இப்போ என்னென்னா, அவர் அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தாரே தவிர அறிவாலயத்தை ஸ்டாலின் சந்திக்கல. டெல்லிக்கு போய் அமித்ஷா சந்தித்தார். யார்? செங்கோட்டையன் அவர்கள். ஸ்டாலின் சந்திச்சாவோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சாவோ இல்லை திமுக வட்டாரத்தை யாராவது சந்திச்சா வச்சு டைரெக்டாக இது திமுகவுடைய பின்புலம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவர் தான் பட்டவர்தான் சொல்லல. நயனார் அப்படியே அடித்து ஆணைத்தனமாக சொல்லிட்டாரு இது திமுக சூழ்ச்சி, திமுக வலையில் இது அதிமுக இருக்குது அப்படின்ற. எப்படி அந்த வார்த்தையை ஏன் முன்வைக்கணும்? அவர் இதில் டிஎம்கேக்கான ரோல், அதாவது இந்த பெரிய குழப்பத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக பாமக பிரச்சனை போயிட்டு, உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய பிரச்சனை. மகன் சொல்கிறார், யார்? அன்புமணி சொல்கிறார், இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டார். உடனே ராமதாஸ் என்ன சொன்னார், இதுக்கும் திமுக சம்மந்தம் இல்லை, இந்த விவகாரம் வேற விவகாரம் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றி சொன்னார். குடும்ப பிரச்சனை அது என்னன்றது தெரிஞ்ச விஷயம். இப்போ அன்புமணியோட கருத்து ஏன் திமுக அடிக்கிறார்? அவர் அரசியல் திமுக எதிர்த்து அரசியல் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுபட்ட பாமக இப்படி ஆயிடுச்சப்பா, அப்பனுக்கு மகனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை உருவாயிடுச்சப்பா, இதுக்கு காரணம் பாருப்பா திமுக அப்படின்னு சொல்கிறேன். இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது குறிப்பாக நயினார் நாகேந்திரன் பண்ணுறாரு. சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னா, இந்த பிரச்சனை யாரை சுற்றி சுழண்டு வருது, 360 டிகிரியில் யாரை வச்சு சுற்றி சுழண்டு வருதுன்னா அது செங்கோட்டையன் அவர்கள் வச்சு தான். அவரே கிளியராக சொல்லிட்டாரு, நான் டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலினை பார்த்தா அவருக்கே சொல்லியிருந்தேன், நான் டேரெக்டாக சொல்லியிருக்கலாம். சரி, பார்த்த மாதிரி என்ன தோற்றம் இருக்குது, ஏதாவது ஒரு சயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இதில் முழுக்க திமுக ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசை வேணால் சொல்லலாம். ஆனால் அதை நிரூபிக்கணும். இப்படி நடந்துச்சு, இதன் மூலமாக திமுக ரோல் இருக்குன்னு நிரூபிக்கணும். ஆனால் பாஜக இருக்கின்ற ரோல் செங்கோட்டையன் நிரூபிச்சிட்டாரு. ஸோ இந்த செங்கோட்டையன் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒன்றிணைக்கணும் குழுவை, இவ்வளோ நாள் கழித்து இதை ஏற்கனவே டிடிவியும் சரி சசிகலாவும் சரி அதுக்கான ஒருங்கிணைப்பு குழுவும் இருக்குது பெங்களூர் புகழேந்தி தலைமையில். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு கருத்தோ அதை பற்றியோ இதுவரை செங்கோட்டையன் பேசுனதில்லை. திடீர்னு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? யார் பின்னாடி இது அழுத்தம் இருக்குது? அதாவது ஒரு ஆளுமை, அதாவது அதிமுகவில் செங்கோட்டையனை ஒரு மூத்த தலைவராக தான் வச்சுருந்தாங்கன்னே அவருக்கான பவர் எதுவுமே அங்கே கொடுக்கப்படலை. அந்த பட்சத்தில் இவர் எப்படி இப்போ எடப்பாடிக்கு 10 நாள் கெடு விதித்தார்னு அங்கே பார்க்கப்படுதில்ல. இவர் யாரோட அழுத்தத்தில், யார் பின்னாடி பவரில் இவர் ப்ளே பண்ணுறது? இதை கிளியர் கட்டாக அவருக்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. அதை அவர் உறுதிப்படுத்திட்டார். அவருடைய இந்த ஹரித்வார் பயணத்தின் மூலமாக உறுதிப்படுத்திட்டார், யார் என் பின்னாடி இருக்காங்க, நான் எதனால் அப்படி நகரேன் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டார். அப்போ அதன் மூலமாக அந்த கேள்வியே தேவையில்லை, இது பாஜக தான் அப்படிங்கிறது. ஏன்னா பலரும் கூட அனுமானமாக சொன்னாங்க, பாஜக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த பயணத்தின் மூலமாக கிளியர் கட்டாக சொல்லிட்டார் அப்படிங்கிறது புரிஞ்ச விஷயம், பாஜக தான் அப்படின்றது. ஆனால் என்னன்னா, ஏன் இந்த இடத்துக்கு நகர்ந்தார் அப்படின்றத கேள்வி இருக்குது. ஏன்னா சில நாட்களாகவே, சமீப நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமியின் மீது அவருக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. குறிப்பாக கட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, செங்கோட்டையனுடைய தலைமை பலவீனப்படுத்துறதுக்காக ஏற்கனவே மாவட்டம் இன்றைக்கி சுருங்கி இருக்குது. நமக்கு நல்லா தெரியும், 2 சட்டமன்ற தொகுதி 3 சட்டமன்ற தொகுதி கொண்டதான் இன்றைக்கி ஒரு மாவட்டம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஈரோடு மேற்கு மாவட்டத்தினுடைய புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தான் செங்கோட்டையன் தான் பார்த்தோம். இப்போ அதுக்குட்பட்ட தொகுதியெலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 தொகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 3 தொகுதிக்கு செங்கோட்டையன் ஒரு சீனியர், வெறும் 3 தொகுதி மட்டும் தான் நம்ம ஒரு செயலாளராக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தனக்கு. அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு 3 எம்எல்ஏக்கு மட்டும் தான் கட்டுப்படுத்துவாங்க, அது தாண்டி அவங்களோட ரோல் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் ஒன்று. அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது பூத் லெவல் நிர்வாகிகளை நியமிக்கிறது, மற்ற கூடுதலான சில பொறுப்பாளர்கள் போடுறது அப்படிங்கிறது மூலமாக என்னென்னா அந்த மாவட்ட செயலாளருடைய போஸ்ட்டும் டம்மி ஆகுது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஐடி விங்கோட பொறுப்பு இருக்கும், மற்ற நகராட்சி தலைவர் பொறுப்பு இருக்கும், ஊராட்சி ஒன்றிய பொறுப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய கட்சி மட்டத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்புகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இபிஎஸோட கை தான் ஓங்கி நிற்குது. இவரால் பெரிய ஸ்கோர் பண்ண முடியலன்னு பார்க்குறோம். அவ்வளோ ஏன்
இந்த பவானி சாகருடைய எம்எல்ஏ பண்ணாரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணார்னா செங்கோட்டையனுடைய அந்த ப்ரெஸ் மீட் அப்போ பின்னாடியே தான் நின்னார். அவர் ஆரம்பிக்கும் போது கிளம்பி போயிட்டார். அவருக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டே இருந்தார். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பகச்சிக்கிறதுக்காக, அவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக ஹோப் வந்து அந்த எம்எல்ஏ பண்ணாரி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படி ஆச்சுன்னா வந்து அவர் டக்குன்னு கலந்து போயிட்டார். கலந்து போயிட்டேன்னா திரும்ப போய்ட்டு இபிஎஸோட ஆதரவாளராக அவர் மாறிட்டார். எதுக்குன்னா திரும்ப பவானி சாகரில் அவரோட சீட் உறுதியாயிடுச்சு. இப்போ எலெக்ஷனில் கிளியராக கட்டாயிடுச்சு. செங்கோட்டையனோட போனால் ஃபஸ்ட்டு செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தோட எம்எல்ஏ அடுத்த எலெக்ஷனில் வந்து அந்த டிக்கெட் கிடைக்குமான்றது தெரியல. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இருக்காங்களே எம்எல்ஏ, இந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பக்கம் தான் இருக்காங்க. மற்ற சின்ன சின்ன பொறுப்புகள், கட்சி மட்டத்தில் சின்ன சின்ன பொறுப்புகள் இருப்பாங்க, அந்த பொறுப்பில் இருக்க நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் விசுவாசிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால தான் வந்து ஒரு 1000 பேர் தன்னோட பதவி ராஜினாமா பண்ணது, 2000 பேர் ராஜினாமா பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் வைங்களேன். ஆனால் ரொம்ப பெரிய டிஸ்டர்ப் வந்து நீண்ட காலமாகவே வந்து இபிஎஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ரெண்டாவது என்னன்னா வந்து கட்சி வீழ்ச்சி நோக்கி போகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை நான் ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசியிருப்போம். மூத்த பத்திரிகைகள் எஸ்பிஎல் தான் வந்து ஒரு சமீபத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பதிவு போட்டிருந்தார். வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், பிறகு அன்பழகன், பிறகு சிவி சண்முகம் உள்ளிட்ட ஒரு 6 அமைச்சர்கள்லாம் போயிட்டு இபிஎஸை போய் சந்தித்து எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசினதாக வந்து அன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். அப்போ அன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்கள் உண்மையாக மனப்பூர்வமாக அந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்காரு அப்படின்னு தான் பார்த்தோம். ஏன்னா அந்த விஷயம் உட்கட்சி சப்ஜெக்ட்டுங்கிறது எப்போவுமே உட்கட்சி உள்ள உட்காந்து தான் பேசணும், பொதுவெளிக்கு வரக்கூடாது. ஆனால் பொதுவெளிக்கு இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறது மூலமாக என்ன பண்ணார்னா, இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றார். அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரது மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, இது மூலமாக என்னென்னா எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்ணுறதுக்கு இடத்துக்கு வந்துட்டார், பகச்சிக்கிற இடத்துக்கு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி பகச்சிக்கணும் அப்படின்னா தன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் தனக்கு ஒன்று வேணும் இல்லை, ஒரு பெரிய ஒரு ஹோப் வேணும் இல்லை. அந்த ஹோப்பாக தான் வந்து டெல்லி பாஜக நம்புறாரு அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே இவரே வந்து அதாவது இந்த அலைன்ஸ் உருவாகிறதுக்கு முன்பே வந்து தனிப்பட்ட முறையில் டெல்லிக்கு போயிட்டு அங்கே நிதியமைச்சரை பார்த்ததாக இருக்கட்டும், அமித்ஷா கிட்ட பேசின விஷயங்கள் இருக்கட்டும், பல செய்திகள் வந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து இவர் வந்து தொடர்ச்சியாக வழி நடத்திட்டே இருந்தார். எந்தெந்த ஃபேக்டர்லாம் 2 இருக்கோ அந்த இடத்துல வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளே வருவார். பாமக விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு போயிருப்பார், தைலபுரம் வந்துட்டு போயிருப்பார். அதே மாதிரி வந்து செங்கோட்டையன் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் அவர்களும் பிறகு வந்து முன்னாள் சென்னையோட மேயர் சைதை துரைசாமி 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம். செங்கோட்டையன் அவர்களும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார், அந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ வந்து கிளியர் கட்டாக இது பாஜக தான் இருக்குது அப்படிங்கிறது பட்டவர்த்தமாக தெரிஞ்ச விஷயம். எடப்பாடி சொல்கிற மாதிரி இப்போது அதிமுகவோட கூண்டை கலைக்கிறவங்களாம் நான் லேஸில் விட மாட்டேன்னு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ அதிமுகவிலே வந்து கிளைகளாக நிறைய உருவெடுத்திருக்கு. செங்கோட்டையனும் கட்சி ஆரம்பிக்கிறாரா? செங்கோட்டையன் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது, அது பெண்டிங் இருக்குது. என்னென்னா இப்போ வரையும் வந்து அவர் வந்து அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக தொடர்ந்து தான் இருக்கார். கட்சி ரீதியாக மற்ற முக்கிய பொறுப்புகள் தான் அவரிடம் பறிக்கப்பட்டிருக்கு தவிர அடிப்படை உறுப்பினர் பொறுப்புன்னு பறிக்கப்படல. அதை பறிக்கப்பட்டுருச்சுன்னா அவர் ஓபிஎஸ் மாதிரி ஒரு உதிரி ஃபேக்டர் ஆகிடுவாங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரோ இல்லை என்ன பண்ணுறாருங்கிறது செகண்டரின்னு வைங்களேன். இப்போ வரையும் அவர் வந்து அதிமுகவுடைய தொண்டராக தான் இருக்கார். அவர் லெட்டர் பேர்லாம் வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்து ஒரு செய்தி குறிப்பிட்டிருந்தார். அது எப்படி குறிப்பிட்டிருந்தால் கவனிக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதராக அமித்ஷாவினுடைய ஆதரவு பெற்ற பிறகு முன்னாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய கரிசனத்தை பெற்ற, அவருடைய கருணை பெற்ற ஏதோ சில வார்த்தைலாம் சொல்லி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார், வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்காங்க, இன்னும் 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. அவங்களுக்கு யார் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நீ விபிஏ வருவாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய ஆதரவு வாழ்த்துக்களை இவருக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் எம்எல்ஏ, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் இல்லை, கட்சி பேர் எதுவும் கிடையாது. அந்த சின்னம், அந்த டெக்ஸ்ட் சின்னத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேட சிம்பிள் தெரியும், அவ்வளோதான். ஆனால் வேறு எங்கேயுமே அது வேறு எதுவுமே இல்லை. அவர் ஒரு ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதுதான் அந்த இடத்துல இருக்க விஷயம். இப்போ என்னென்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இனி இந்த சப்ஜெக்டை எப்படி நடத்தி கொண்டு போகிறாரு, தனிக்கட்சி ஆவர்த்தனங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். தமிழக காங்கிரஸ் தலைவர் அவரும் செங்கோட்டையனை விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு தலைமை அதிமுகவில் துவங்கியிருக்கு அப்படின்ட்டு அதை நம்ம பார்க்கணும் இல்லையா, உன்னிப்பாக கவனிக்கணும். அவர் செல்வ பிறந்த என்ன சொன்னார், கூடுதல் என்ன சொன்னார்னா வந்து இது வந்து பல அணி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சசிகலா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி அப்படின்ற விஷயம் வந்து இபிஎஸ் அணிங்கிறது 4வது அணி, 5வது அணி செங்கோட்டையன் அப்படிங்கிற 5 பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இப்போ என்னென்னா ஏற்கனவே களம் 4 முனை போட்டியாக இருக்குது. 5வது முனை போட்டியாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு தனி ஒரு அலைன்ஸை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செல்வ பிறந்தை பேசுகிறார். இந்த விஷயம் இவர் பேசுறது ஏன்ற ஒரு கேள்வி இருக்குது. வலிமையான எதிர்க்கட்சியாக ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களே இல்லை. மாறாக எது இருக்குன்னா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை, டிடிவியோட ரோல் என்ன, சசிகலா ரோல் என்ன, வேறு என்ன, இப்போ டெல்லிக்கு போயிருக்காங்களே இபிஎஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் உட்கட்சி சப்ஜெக்ட் தான் பேசப்பட பொருளாக மாறுது. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து அவங்களோட பலவீனம் வந்து வெளிப்படையாக தெரியுது.
பொது வழிக்கு வந்துடுது, சப்ஜெக்ட் ஆகிடுது, நியூஸாக மாறிடுது. அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, செங்கோட்டையனுக்கு ஒரு வழிகாட்டுறாரு. வழிகாட்டினா நீங்கள் வந்து 5வது அணி ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. இது 5வது அணி எதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனா திமுக வெற்றிக்கு இன்னும் கூடுதல் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜெயலலிதாவோட ஸ்டைல் தான். அதாவது எதிரணியில் உடச்சி விட்டுட்டே இருக்கணும். தனக்கு எதிரான வாக்குகளை இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்களுக்கு தான் ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ தற்போதைக்கு களம் 4 முனை போட்டியாக இருக்குது. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், திமுக அணி 1, அதிமுக அணி 1, இன்னொன்று வந்து சீமான் அணி 1, இன்னொன்று விஜய் அணி, 4 அணி இருக்குது. இப்போ வந்து கூடுதலாக வந்து ஒரு செங்கோட்டை தலைமை ஒரு அணி உருவாக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுது, தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுது. இது தேவையில்லை. அப்போ சொல்லும் பொழுது என்ன, திமுக எதிர்ப்பு வாக்கள் இன்னும் கூடுதலாக பிரியும் போது ஏற்கனவே ஓபிஎஸ் ஃபேக்டர் வெளியேறதும் டிடி ஃபேக்டர் வெளியேறதுலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வி சந்திச்சு போயிட்டுருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வெளியேறதா அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு அணி ஆரம்பிங்க அப்படின்னா ஃபைட் எப்படி இருக்குன்னா, செங்கோட்டையன் அணிக்கும் அதிமுக அணிக்குலாம் ஃபைட் போயிட்டு இருக்கும். திமுக ஃபைட்டுக்கு அது வராது. எலெக்ஷனில் வந்துச்சா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ள பார்க்குறாங்க. ஸோ வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து, உட்கட்சி இது நம்ம குறிப்பிட்ட அதிமுக மட்டுமே மிக பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு பிரிவினை நிறைய இருக்குது. ஆனால் இதில் பாஜக தரப்பில் 2 பிரிவினையாக இங்கே செயல்படுறதான் நம்ம யூகிக்க முடியுது. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் படுத்திட்டு இருக்காரு. டிடிவி, சசிகலா இவர்களை போன்ற ஆட்கள் எல்லாம் ஒன்று கூடணும், அதிமுக விட்டு ஒன்று கூடணும், என்டிஏவில் மீண்டும் வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே முன்மொழிகிறாரு. ஆனால் இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் என்ன எடப்பாடி தரப்பு மட்டும் பேசுகிறாரு. அவர் எடப்பாடி ஆதரவாக அங்கே பார்க்கப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, நயினார் நாகேந்திரன் ஸ்டேட்மெண்ட் நம்ம நல்லா கவனிக்கணும். அவர் வந்து பல இடங்களில் மாற்றி பேசுகிறார். அவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் பற்றினா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒன்றுபட்ட அதிமுக வேண்டுன்றார். ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த கெடு விதிச்சு பேசும்பொழுது எப்படி, அதாவது இவங்க கூட்டணி கட்சியினுடைய தலைமை பெரிய கட்சி அதிமுக தலைவருக்கு ஒருத்தர் கெடு விதிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து ஏன்னா தலைமைக்கு கெடு விதிக்கலாமா, இது நல்ல முறை இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அப்படிலாம் இல்லாமல் அது நல்ல விஷயம்னு சொல்லி கருத்து யார் நயினார் பேசுகிறார், வரவேற்கிறார் அந்த விஷயத்தை. நேற்று தினம் என்ன பேசுகிறாருன்னா, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, இந்த விஷயத்துக்காக டெல்லி பாஜக தலையிடும்னு சொல்லி பேசியிருக்காரு நேற்றுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி அதாவது இபிஎஸ் மன்னர் குளிர்வடி முறையும் மட்டும் அவர் பேசலை, பல நேரங்களில் இபிஎஸ்க்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்களும் பேச தான் செய்கிற ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கம் என்னென்னா, அண்ணாமலை சொல்கிற விஷயம் என்னென்னா, வெளியே போன ஓபிஎஸும் டிடிவிலாம் நீங்கள் திரும்ப என்டிஏக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிளியர் கட்டாக டிடி தினகரன் சொல்லிட்டாரு, என்டிஏனுடைய சிஎம் வேட்பாளர் இபிஎஸ் தவிர வேறு யாராவது ஒரு நபரை நீங்கள் அறிவிச்சா மட்டும் தான் நான் கூட்டணிக்குள்ள வருவேன், இல்லாத வச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது டிடி தினகரனோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்குது. ஒன்று, இவர் சொன்ன கருத்தை பற்றி ஓபிஎஸ்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்கிறேன்னா, சரியான கருத்து தான், டிடிவி சொல்ல சரியான கருத்து சொல்லிட்டாரு. அப்போ என்னன்னா, கிளியராக இவங்க 2 பேரும் புரிஞ்சிச்சு. டிடிவியும் ஓபிஎஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷாவோட கருத்தை வழிமுடிகிறாங்க. யார் சிஎம் வேட்பாளர்னா என்டிஏ, அதாவது அதிமுகலேருந்து ஒருத்தர், இபிஎஸ்ன்னு டேரெக்டாக சொல்லாமல் அதிமுகலேருந்து ஒருத்தர் சொன்னான்னு பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க 2 பேரும் வழிமொழிகிறாங்க. ஸோ வந்து இது இப்படியே போச்சு அப்படின்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய வெற்றிக்கும் அவருடைய அதாவது அந்த அலைன்ஸு வெற்றி நோக்கி நகரணும். அதுக்கு தடையாக இருக்கிற நபர்கள் யாருன்னா திமுகவோ மற்ற யாரும் கிடையாது, இவங்களே தான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக. இங்கே தான் ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். அதாவது இப்போது எடப்பாடியை தனிமைப்படுத்துறதா இங்கே அதிமுகவோட பிளவுகள் நிறைய இருக்குது. ஆனால் இதில் அமித்ஷா வந்து வராரு இல்லையா, அப்போது இது எடப்பாடிக்கு ஒரு சங்கோஜத்தை ஏற்படுறதா, கூட்டணியிலேருந்து வெளியே வரலான்னு தான் முடிவெடுக்கலாம் இல்லையா? கட்டாயமாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய, அவரோட தலைமைக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் இது, அது மாற்று கருத்தே கிடையாது. எப்படி தலைமைக்கு ஒரு கெடு விதிக்கலாம் அப்படின்ற விஷயம் நல்லா பார்க்கணும். 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு செங்கோட்டையனோட இன்சிடென்ட். ஒன்று என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி கெடு விதிச்சு ஒரு அரசியலை ஒரு ப்ரெஸ் மீட்டை செஞ்சார். ஒன்று, அதை செஞ்சதுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், கட்சி பொருள் பறிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார். 2வது ஈவெண்ட்டை செங்கோட்டை செஞ்சதுன்னா டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா பார்த்துட்டு வந்த விஷயம் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாகவே இருக்கிறார், அமைதியாக வெடிக்கிறத மட்டும் தான் பார்க்குறாரு. இப்போ இந்த விஷயத்துக்காக என்னென்னா, அவருடைய கட்சியில் அடிப்படை பொறுப்புலேருந்து எல்லாத்தையும் பறிச்சிருக்கணும். ஒன்று பண்ணலை, பண்ணிவிட்டு இந்த விஷயம் உண்மைனா டெல்லி பாஜகவை நோக்கி அமித்ஷாவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும். எப்படி எங்கள் கட்சியோட உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் எப்படி தலையிட்டீங்க, நம்மளோட ஒப்பந்தம் என்ன, சொன்னபடி இன்றைக்கி நடந்துட்டாரன்ற கேள்வி இருக்குல்ல. இன்றைக்கி இப்போ அதை நோக்கி தான் போகுது. அப்போ நீங்கள் ஓபிஎஸ் டிடி விஷயத்தை தலையிடுறது மட்டும் கிடையாது, இப்போ அதே மாதிரி ஃபேக்டர் தான் இந்த ஃபேக்டர் வந்து நிற்குது. இது எங்கள் கட்சியோட உட்கட்சி சப்ஜெக்ட், இப்போ இதில் நீங்கள் தலையிட்டிருக்கீங்க அப்படின்ற நோக்கி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கணும். அவர் இன்னொரு கேள்வி எழுப்பாமல் இருக்கார். அப்போ அமித்ஷா நோக்கி அது ஒரு பயமாக என்னன்னு தெரியல, அவர் அமைதியாக இருக்கார். இப்போ 2 இன்சிடென்ட் பிரிக்கிறார் இபிஎஸ். இதை ஒன்று எப்படி பார்க்குறாருன்னா, அன்றைக்கி எனக்கு கெடு விதிச்சு நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சிங்க பார்த்தீங்களா, அது வந்து முழுக்க நீங்களாக முன்னெடுத்த ஒரு அரசியல், அதுக்காக தான் நான் உங்களை தண்டிச்சிருக்கேன். சரியா? இப்போ இருக்குல்ல அடுத்த விஷயம், இப்போ நீங்கள் டெல்லிக்கு போய்ட்டு வந்து பார்த்துறீங்களா, இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் போயிருக்கீங்க, இதுக்கு உங்களோட பின்னாடி வந்து பாஜக ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே செஞ்சுருக்கீங்க. இந்த டெல்லிக்கு போனதுங்கிறது டெல்லி பாஜக சொன்னதுனால நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி 2 சப்ஜெக்டாக பார்க்குறாங்க. இதுலேயும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளாரிட்டியில் நான் பார்க்குறேன். ஏன்னா தம்பிதுரை என்ன தெரியுமா சொல்கிறாரு, நேற்றைக்கு நானும் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்தேன், விபி எலெக்ஷன் நடந்துருச்சு, அமித்ஷா கிட்ட வந்து செங்கோட்டையன் வந்து போனதை பற்றி என்கிட்ட எதுவும் பேசலன்னு சொல்கிறார். எப்படி அமித்ஷா வந்து, என்ன தம்பி நல்லா இருக்கேன் தம்பி கூப்பிட்டு
இந்த மாதிரி நேற்று வந்து உங்களால் வந்துட்டு போனார்ப்பா பேசிகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லவா செய்வார், அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்போ இதில் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் அமித்ஷா பார்த்த செய்தியை வந்து இவங்க நம்பலைங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. செங்கோட்டையன் போய் சொல்கிறார், ஏன்னா அந்த மாதிரி விஷுவல்ஸ் வரல, அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் எதுவும் வரல. ஒன்று இவரை தான் சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன், தமிழ்நாடோட பாஜக வானதி சீனிவாசன் அவங்க போயிருக்காங்க, அந்த மாதிரி செய்தி வந்துட்டுன்னு கேட்கும்பொழுது நீங்களே அவங்க கற்பனை பேச ரூமர்களை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து சொல்லிட்டார், நான் தான் பார்த்தேன்னு சொல்லிட்டார். சொன்ன போதும் கூட பெரிய அளவில் அந்த விஷயத்தை கோட் பண்ணி யாரும் பேசிக்கல, பாஜக யாரும் பேசிக்கல, அது அப்படியே கடந்து போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவோட தம்பிதுரை என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு செய்தியை நடக்கலன்ற மாதிரினா ஒரு செய்தியை கன்வே பண்ண பார்க்குறாரு. தம்பிதுரை யாரோட வாய்ஸாக பேசுகிறாருன்னா இபிஎஸோட வாய்ஸாக பேசுகிறார். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, செங்கோட்டையன் போய் பார்க்கவே இல்லை, பார்த்தா அவர் போய் சொல்கிறார் அப்படின்ற மாதிரினா ஒரு இமேஜை சொல்கிறாங்க. சப்போஸ் அது உண்மையாகிடுச்சுன்னா, அது உண்மை அப்படின்னா கட்டாயம் செங்கோட்டையனுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி பறிக்கப்படும். ஒன்று. அடுத்தது என்னென்னா, நான் டெல்லி பாஜக நோக்கி நான் கேள்வி கேட்பேன், ஒப்பந்தத்தை நான் கேன்சல் பண்ணுவேன், இந்த அலைன்ஸை உடைப்பேன். தைரியமாக எடப்பாடி அந்த முடிவு எடுப்பாரா? இல்லை, ஆக்சுவலாக இன்னும் இப்போ எடுக்க மாட்டேன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்னும் 7 மாதம் இருக்குது. 7 மாதம் பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் போகலாம். அப்போ வந்து இப்போதைக்கு இது சைலண்டாக தான் அப்படியே இந்த மாதிரி அரசியல் புரசில் ஒரு குழப்பம் நிறைஞ்ச சப்ஜெக்டாக தான் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில், அதாவது பாஜகவில் நாளைக்கு எந்த ஹோப்பும் எடுக்க முடியாது, அதாவது பாஜகவில் நாளைக்கு அவங்களுக்கு எந்த ஹோப்பும் இல்லை அப்படின்ற நேரத்தில் மட்டும் தான் அவர் அந்த அலைன்ஸை உடைக்கிறதோ அந்த மாதிரி இடத்துக்கு நகர்வார்னு பார்க்குறேன். இப்போதைக்கு அவர் உடைக்கிற மாதிரியான தோற்றம் எனக்கு பெருசாக தெரியல. இது இப்படியே போச்சுன்னா நிச்சயமாக உடைச்ச மட்டும் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவருடைய அடிப்படை ஒப்பந்தமே இதுதான். உட்கட்சி வரத்தில் தலையிடக்கூடாது, குறிப்பாக ஓபிஎஸ் டிடி விஷயத்தை தலையிடக்கூடாது, அண்ணாமலை பதவியில் இருக்கக்கூடாது. இது 3 தான் ஒப்பந்தம் இருக்குது. மற்றபடி தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா எந்த காமன் மீனிங் ப்ரோக்ராம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த என்டிஏல அதிமுக போனது நமக்கு நல்லா தெரியும். குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சேர போகிறோம்னு சொன்னாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை பற்றி இதுவரை வாய் திறக்கவே இல்லை. சரி, 7 மாதம் இருக்குது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரும்போது கூட அப்போ கூட சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்ச இந்த 3 விஷயம் தான், இது மட்டும் தான் தெரியும். மற்றபடி வேறு தமிழ்நாட்டோட நலன் சார்ந்தோ எந்த விஷயமா வந்து இபிஎஸ் பேசுகிற மாதிரி தான் நான் பார்க்கல. அந்த மாதிரி தான் இருக்குது. அதிமுகவில் ஒரு பிரளயம் போயிட்டு இருக்குது. ஆனால் அமைதி காக்குறாங்க ஒரு 3 மூத்த அமைச்சர்கள். உதயகுமாராக இருக்கட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் இருக்கட்டும், அமைதி காக்குறாங்க. அதிமுகவில் இருக்கிற இடமே தெரியல. எடப்பாடி பக்கம் போகிறாங்களா இல்லை இந்த ஒருங்கிணைக்கும் குழு பக்கம் போகிறாங்களா, அது ஒரு கேள்விக்குறியாக இங்கே பார்க்கப்படுது. இல்லை, இப்போதைக்கு நான் ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பலரோட சைலண்ட் நம்ம பார்க்குறோம். இந்த செல்லூராஜ், ஆர்பி உதயகுமார், மற்ற இன்னும் நிறைய பேர், குறிப்பாக வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி, பிறகு வந்து நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி சிவி சண்முகம், இவங்களாம் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. ஏதாவது பரபரப்பாக வருவாங்க இவங்க, ஆனால் வராமல் அமைதியாக இருக்காங்க. ஸோ வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சைலண்ட் மூடில் இருக்காங்க. இந்த சைலண்ட் வந்து ஒரு ஆபத்தானது. அது என்ன வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் நகரும். நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இன்னும் வந்து ஒரு 6-7 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செங்கோட்டையன் அந்த கெடு விதிச்சு இன்னும் அது முடியறதுக்கு ஒரு 6-7 நாள் இருக்குது. அந்த 7 நாள் முடிச்சதுக்கப்புறம் செங்கோட்டையன் அடுத்த விஸ்வரூபத்தை அதை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அது ஒருங்கிணைப்பு குழுங்கிறது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி, பிறகு பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்ட இவங்களாம் வந்து ஒருங்கிணைப்பு அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. பட் அது பெரிய டேக் ஆஃப் ஆகலன்னு சொல்லி அதை விட்டுட்டான்னு வைங்களேன். இப்போ அடுத்த செங்கோட்டையன் முயற்சி எடுத்தாருன்னா இப்போ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நகர போதுன்னு தெரியல. இல்லை, செங்கோட்டையனோட அந்த வீரியம் செயல்படுமா? அது ஒரு ஆக்சுவலாக செங்கோட்டையன் வந்து வயசானவருங்க, அவர் சீனியர். அவர் வந்து எந்த காலத்தில் 71 வந்து அவர் கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் வந்துட்டார். அவர் சின்ன பொறுப்பில் வந்து அப்படியே பயணித்து வந்தவர். அவர் ரொம்ப பெரிய சீனியர். இப்போ அவர் வந்து இந்த அளவுக்கு இப்போ ரேடிக்கலான அரசியல் செய்கிறதுக்கான அவர்கிட்ட கேப்பபிலிட்டிலாம் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, எல்லாருமே ஆல்மோஸ்ட் வயசான டிக்கெட்ஸ் தான் எல்லாருமே. சரி, இப்போ அந்த இளமரத்துங்கிறது இங்கே யாருமே கிடையாது. ஆனால் இப்போ இவங்களை வச்சு அந்த அரசியல் கை நகர்ந்துட்டு அதிமுக அந்த அரசியல் விவகாரங்கிறது இவங்களை வச்சு நகருது. அப்போ இவங்க தான் வந்து அதோட ஃபேக்டராக இருக்காங்க, டிசைடிங் ஃபேக்டர் இருக்காங்க. எந்த அளவுக்கு ஆக்ரோஷமான அரசியல் செய்ய போகிறாங்க, எப்படி இது அடுத்த கட்டத்தை டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வர நாட்களை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். 4-5 மாதம் அந்த அலைன்ஸ் பெரிய ஜெல் ஆகலன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் சார், இது ஜெல் ஆகுமா ஜெல் ஆகாதா, எப்படி போகுது, எப்படி பயணிக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் குறிப்பாக இந்த அதிமுக விவகாரங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயின்னுருச்சு. இது ஒற்றை தலைமுறை, இரட்டை தலைமுறையா, கட்சி ஒன்றுபடுமா பிளவுபடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிகள் இப்போ வந்துருச்சு. இதெல்லாம் எப்போ வருது? 7 மாதத்துக்கு முன்னாடி இப்போ வருது பாரு. இப்போ செங்கோட்டை புதிய ஃபேக்டரி, இப்போ இந்த புதிய ஃபேக்டரி வந்து இப்போ இவர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார்? ஏன் வந்து மறுபடியும் ஒரு புயலை கிளப்புறாங்க அதிமுகவில்? ஏன் செங்கோட்டையன் ஒரு பகடக்காயாக பாஜக இங்கே யூஸ் பண்ணுது? ஏதாவது அதுக்குள்ள உள்குத்து இருக்கா, அரசியல் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட தரப்பு இந்த விஷயத்தை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ தொகுதி பங்கீடு அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. பாஜக மட்டும் 60 தொகுதி கேட்குறாங்க, அது அவங்க மட்டும் 30
கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15-20 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ராமேஸ்வரம், திருத்தணி பகுதி, இந்த மாதிரி வந்து மதுரை திருப்பரங்குன்றம் பகுதி, இந்த மாதிரி பழனி, இந்த மாதிரியான பகுதியில் செலக்ட் பண்ணி அந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி அங்கே நிறைய ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கோம், பார்த்து நாங்கள் கொடுக்க முடியாது, லேட்டராக பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், இதுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனை கிளம்புறதா சொல்லப்படுது. இது ஒரு தியரி தான். ஆனால் அதை பேசினாங்களா, அது எந்தளவுக்கு டேக் ஆஃப் ஆகுன்னு தெரியல. இன்னும் 7 மாதம் இருக்குன்னு பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுடைய ஃபுல் ஃபோக்கஸ் என்னென்னா வந்து இப்போ 5 மாநில தேர்தல்னால் நமக்கு கேரளாக்கெல்லாம் எலெக்ஷன் தான் அடுத்த வருஷம் வருது. இப்போ இந்த வருஷம் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பீகார் எலெக்ஷன் சந்திக்க இருக்குது. ஸோ பீகார் தான் வந்து பாஜக இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு களம். பீகாரில் வந்து அவங்களுக்கு ஆன்டி கம்யூனிஸ்ட் எதிராக இருக்குது. வந்து நிச்சயமாக இந்த முறை அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து பெரிய டஃப்பான ஒரு விவகாரம் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த எஸ்ஐஆர் விவகாரம், மற்ற எலெக்ஷன் கமிஷன் விவகாரம்லாம் வந்து அங்கே கொஞ்சம் பீக்கில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரியான அங்கே கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் ஒர்க்கை வந்து பாஜக இன்டெப்த்து இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறோம். அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ். இப்போ அது வந்து இன்னும் ஒரு 3 மாதம் போகுதுன்னா 3 மாதத்துக்கு இந்த அரசியல் பரபரப்பை இப்படியே விட்டுருவான்னு நான் பார்க்குறேன். இது இப்படியே குழப்பமாகவே போட்டோம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த குழப்பத்தில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட தனிப்பட்ட தலைமையை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த சுற்றுப்பயணத்தின் வாயில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக நான் ஒருத்தர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்து அவர் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கார். மக்கள்கிட்ட பில்ட் பண்ணுறாரு, தொண்டர்கள்ட்ட பில்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக ஒரு ஜெயலலிதா மாதிரி அந்த ஆளுமையாக வராரு. இந்த மாதிரி ஆளுமைங்கிறதா வந்து ரொம்ப ரேருங்க. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் டிஸ்டன்ஸ் அதிகங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது இனி ஃபியூச்சரில் எப்படி வேணால் வரும்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து அவர் என்ன அந்த ஒர்க் ஸ்டார்டிங் ஒர்க்கில் இறங்கியிருக்கிறார். இதெல்லாம் இவர் எப்போ செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அந்த ஒற்றை தலைமை நிரூபிக்கிறதுக்கு சண்டை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்போவே இறங்கி செஞ்சிருந்தா வச்சுக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இவர் தான் ஒரு தலைவராக தெரிஞ்சிருப்பார். ரெண்டாவது ஆளும் திமுக அரசு எதிர்த்து நிறைய ஃபைட் பண்ணணும், கிரவுண்டில் இறங்கணும். இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி போன டேர்மில் பார்த்தீங்கன்னா போன டென்யூரில் அதை எடப்பாடி பழனிசாமி அந்த 2016 to 2021 அந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரொம்ப கிரவுண்டில் வலிமையாக இறங்கி போராட்டம் பண்ணார். அப்பப்போ ஆளுநர் மாளிகை ஓடுவார், பல கோப்புகள் எடுத்துகிட்டு வந்து ஊழல் நடந்திருக்கு, அதில் நடந்திருக்கு, இதில் நடந்திருக்குன்னு போவாங்க. போராட்ட களமாக நிறைஞ்சு கிடக்கும். அப்படி எதிர்கட்சிகளோட செயல்பாடு நல்லா வலிமையாக இருந்திருக்கு, ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. அதாவது அதிமுக அவ்வளோ குடைச்சல் இருக்கும், எதை தொட்டாலும் வந்து பகுதியாக நிற்கிறாங்கடா, வந்து உடவே மாட்டாங்கண்ணா அது திமுக நம்மளை அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் முற்போக்கு அமைப்புகள்னு சொல்லிட்டு மாற்றி இறங்கினாங்க. ஏன்னா அந்த 4 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த அந்த அதிமுக ஆட்சி இருக்குது பதிலாக, அந்த ஆட்சி வந்து லிட்டரலாக வந்து பாஜகவோட ஆசீர்வாதத்தில் நடந்த ஆட்சி அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து பாஜக தான் இங்கே அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து பல முற்போக்கு அமைப்புகள் கிரவுண்டில் இறங்கிட்டாங்க. திமுகவுக்கு பொலிட்டிக்கலாக அவங்க இறங்குறாங்க ஒன்று, இன்னொன்று பல முற்போக்கு அமைப்புகள் எப்படி பாஜக உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000-60,000 போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் மட்டும் நடந்ததாக வந்து ஒரு புள்ளி வரும் சொல்லுது. அவ்வளோ போராட்டங்கள் தமிழ்நாடு வந்து இதுவரையும் ஒரு குறிப்பிட்ட 4 வருஷத்தில் சந்திக்காத போராட்டங்கள் அப்போ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிராமங்கலம் போராட்டம் இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், பிறகு வந்து இந்த கூடங்குளம் பாருங்கள் நம்ம ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமாக இருக்கட்டும், பிறகு விவசாயிகளே வந்து பல கேட்டகரியில் வந்து இந்த ஓஎன்ஜிசி எதிராக நடந்த போராட்டமாக இருக்கட்டும். அதில் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் அந்த காலகட்டத்தில் பட்டியலிட்டால் உங்களுக்கு நிறைய போராட்டத்தை நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, பகுதியாக நிறைய போராட்டம் நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த திமுக ஆட்சியில் அந்த மாதிரியான போராட்டங்கள் தெரிய மாட்டாங்க. இன்னும் அந்தளவுக்கு நடக்குதா, அதுக்கான பல போராட்ட பர்மிஷன்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி என்னவோ ஒன்று. ஆனால் இப்போ வந்து எதிர்கட்சி வந்து ஒரு பலவீனமான ஒரு எதிர்கட்சியாக வந்து இந்த 2021 to இப்போ இந்த 25 இந்த காலகட்டத்தில் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய பலவீனமான ஒரு எதிர்கட்சி இருக்குது. அது நம்ம போய் பார்க்கணும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்து செய்யணும். செய்யாமல் அவர் இப்போ செஞ்சிட்ருக்காரு. இப்போ செய்யக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் வந்து இந்த செங்கோட்டையன் ஃபேக்டர் திரும்ப உள்ளே இறக்கி விட்டு அவர் வந்து அவர் பயணத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கான ஒரு குடைச்சலை ஏற்படுத்தும் வகையாக தான் செங்கோட்டையன் ஃபேக்டர் வந்து பாஜக வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். வணக்கம் சார். அமித்ஷா செங்கோட்டையன் வைத்து ஒரு காய் நகர்த்தி இருக்காரு அதிமுகவில். என்ன நடக்குது காலம் பேசணும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.